வணக்க மக்களே, எக்ஸாம் டேஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேத்து நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்காது, என்ன ஆச்சுன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. வழக்கம் போல நம்ம கோயந்தானுங்க காலையிலே 8 மணி பஸ் பிடிச்சி காலேஜுக்கு வந்து எக்ஸாமுக்கு தேவையான துண்டு சீட்ல ரெடி பண்ணி வச்சிட்டானுங்க. நம்ம வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சதும் ஒரு கோயந்தா ரொம்ப வெக்கப்படுறான். மதியம் ஒரு மணிக்கெல்லாம் காலை பேப்பரை முடிச்சுட்டு நேரா ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிடலான்னு கிளம்பிட்டோம். மார்னிங் பேப்பர் எப்படி எழுதிருக்குன்னு கேட்டா ஆவரேஜா தான் எழுதிருக்கேன். என்ன கதைன்னு ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும், பொறுத்து வந்து பார்ப்போம். நேத்து நம்ம சமையல் கோயந்தா காய் போட்ட கார குழம்பு வச்சிருந்தா, அந்த குழம்பு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, எதிர்பார்க்காத விதமா எந்த ஒரு கெட்ட செய்தியும் இல்ல, சாப்பாடு நல்லா தான் செஞ்சிருக்கான். என்னோட மேரேஜுக்கு அவங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்க போறேன். ஒரு 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு அருமையான அட்டியை போட்டு உட்காந்துட்டு இருந்தான். நம்ம சமையல் கோயந்தான் ஏதோ ஒரு வேலையை வெளியில போயிட்டான். அவன் வர வரைக்கும் ஆலமரத்துக்கு அடியில் தான் இருந்தான். பரவாயில்ல, காத்தோட்டமா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 4:30 மாலை பேப்பரை சீக்கிரமா எழுதி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வந்த உடனே நண்பன் கூட கேண்டீன்ல ஒன்று அட்டி விட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். ஒரு 6 மணிக்கெல்லாம் ஊரை பார்த்து ஒதுங்கிட்டேன். வீட்டுக்கு வந்த கையோட ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருந்துச்சு. அதனால உடனே விழுப்புரம் கிளம்பிட்டேன். என்ன வேலைன்னா, நம்ம டோராவை 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஸ்ட்ரீட் டாக் கடிச்சிட்டு இருக்க போல, அதோட விஷம்லாம் உடம்புல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஒரு வழியா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு மழை வந்துடுச்சு. டோராவையும் மழையில கூட்டிட்டு போக கூட தான் ஃபீவர் வந்துடுமா. அதனால ஒரு 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணா மழை நின்னோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆல்ரெடி விழுப்புரத்துல இருந்து வரும்போதே மழையில் லைட்டா நனைஞ்சிட்டேன். குளிருக்கு இதமா ஒரு அற்புதமான ஹார்லிக்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 10 ஆயிடுச்சு. இதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. அடுத்த வீடியோ சந்திக்கலாம், வரட்டேன்.